டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் அட்ரஸிங் மோடு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோடு. ஸோ ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோடு உங்களுக்கு தெரியும் 8086 பிஃபோர் அட்ரஸிங் மோடு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் வந்து 8086 என்னென்ன ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர், பிஎக்ஸ் இருக்குது, சிஎக்ஸ் இருக்குது, டிஎக்ஸ் இருக்குது, சோர்ஸ் இண்டெக்ஸ் இருக்குது, டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் இருக்குது, செக்மெண்ட் ரெஜிஸ்டர், டேட்டா செக்மெண்ட், எக்ஸ்ட்ரா செக்மெண்ட், கோட் செக்மெண்ட், ஸ்டாக் செக்மெண்ட். ஸோ செக்மெண்ட் ரெஜிஸ்டர் இருக்குது, இது மாதிரி லாட் ஆஃப் ரெஜிஸ்டர் இருக்குது. ஆல் த ரெஜிஸ்டர்ஸ் ஆர் 16-bit ரெஜிஸ்டர்ஸ். ஓகே. ஸோ இதில் ஜென்ரல் பர்பஸ் இருக்குது, இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் இருக்குது, செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது, ஸோ டேட்டா பாயிண்டர் இருக்குது. ஸோ லைக் தட். அது நீங்கள் வந்து ஆர்கிடெக்சர் லேர்ன் பண்ணிங்கன்னா யூ நோ ஆல் த ரெஜிஸ்டர்ஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்னா 2 ரெஜிஸ்டருக்கு இடையில் டேட்டா வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ மூவ் ஏஎக்ஸ் பிஎக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பிஎக்ஸில் உள்ள டேட்டாவை வந்து ஏஎக்ஸுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். சரிங்களா? இங்கே பிஎக்ஸ் வந்து சோர்ஸ் ரெஜிஸ்டர், ஏஎக்ஸ் வந்து டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர். ஓகே. ஸோ அப்போ வந்து பிஎக்ஸில் உள்ள 16-bit வேல்யூவை ஏஎக்ஸுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். அப்போ டேட்டாவை வந்து ரிஜிஸ்டர் மூலமாக நம்ம மூவ் பண்ணுறதுனால திஸ் இஸ் கால்டு ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோடு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், சோர்ஸ் வந்து எது? இங்கே பிஎக்ஸ் ரெஜிஸ்டர் தான் சோர்ஸு, ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர் தான் டெஸ்டினேஷன். அப்போ மூவ் ஏஎக்ஸ் பிஎக்ஸ் கொடுத்தனா பிஎக்ஸில் உள்ள வேல்யூ வந்து எக்ஸுக்கு போகும். அப்போ 2 ரெஜிஸ்டருக்கு இடையில் டேட்டாவை நம்ம மூவ் பண்ணுறதுனால திஸ் இஸ் கால்டு ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோடு. நெக்ஸ்ட்டு இமீடியட் அட்ரஸிங் மோடு. இமீடியட் அட்ரஸிங் மோடு அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு வந்து இமீடியட்டாக ஒரு 8-bit வேல்யூவோ ஆர் 16-bit வேல்யூவோ ஒரு ரெஜிஸ்டருக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். இப்போ மூவ் சிஹெச் 3A. சிஹெச் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் வந்து 16-bit ரெஜிஸ்டர், ஏஎக்ஸ் வந்து ஏஹெச் இருக்குது, ஏஎல் இருக்குது. சரிங்களா? இது வந்து என்னது? லோயர் ஆர்டர் 8-bit வந்து ஏஎல் சொல்லலாம். ஏஎக்ஸ் 16-bit ரெஜிஸ்டராக நம்ம யூஸ் பண்ணலாம், செப்பரேட்டாக 8-bit ரெஜிஸ்டராக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறலாம். ஹையராக செப்பரேட்டாக 8-bit ரெஜிஸ்டராக நம்ம ஆக்சஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஏஎக்ஸ் பிஎக்ஸ் சிஎக்ஸ் டிஎக்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் 4 16-bit ரெஜிஸ்டர். ஓகேங்களா? இப்போ ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர் அதே மாதிரி ஏஹெச் ஏஎல், அதே மாதிரி பிஹெச் பிஎல், சிமிலர்லி சிஹெச் சிஎல், சிமிலர்லி டிஹெச் டிஎல். ஸோ இது மாதிரி செப்பரேட்டாக 8-bit ரெஜிஸ்டராக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ செப்பரேட்டாக வந்து 8-bit ரெஜிஸ்டராக நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ இங்கே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுறோம்னா மூவ் சிஹெச் 3A அப்படின்னு என்ன அர்த்தம்? 3Aங்கிற 8-bit டேட்டாவை சிஹெச் ரெஜிஸ்டருக்கு இமிடியேட்டாக நம்ம லோட் பண்ணுறோம். ஸோ அப்படி லோட் பண்ணுறதுனால திஸ் இஸ் கால்டு இமிடியேட் அட்ரஸிங் மோட். இமிடியேட்டாக ஒரு வேல்யூவை வந்து சிஹெச்சுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். திஸ் இஸ் கால்டு இமிடியேட் அட்ரஸிங் மோட். நெக்ஸ்ட்டு டைரக்ட் அட்ரஸிங் மோடுனா அட்ரஸ் வந்து டைரெக்டாக நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இப்போ மூவ் அட்ரஸ், இந்த ப்ராக்கெட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அப்படி போட்டாலே இது அட்ரஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அட்ரஸ்ன்னு அர்த்தம், ஆஃப்செட் அட்ரஸ். அப்போ மூவ் 1 2 ப்ராக்கெட் ஆஃப் 1 2 3 4 ஏஎக்ஸ்னா ஏஎக்ஸில் உள்ள வேல்யூவை வந்து அந்த அட்ரஸில் போய் காப்பி பண்ணுறோம். இப்படி கொடுத்தீங்கன்னா ஏஎக்ஸில் மூவ் ப்ராக்கெட் ஆஃப் 1 2 3 4 ஏஎக்ஸ்னா ஏஎக்ஸில் என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ வந்து அந்த அட்ரஸில் போய் காப்பி பண்ணுறோம். அப்படின்னா இங்கே உங்களுக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். 8086 பொறுத்தளவு வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா 20-bit அட்ரஸ். சரிங்களா? டேட்டா வந்து 8-bit, டேட்டா வந்து 16-bit, அட்ரஸ் வந்து டேட்டா வந்து 16-bit, அட்ரஸ் வந்து 20-bit. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஃபிசிக்கல் மெமரி அட்ரஸ்ஸு. ஆனால் நம்ம ரெஜிஸ்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே 16-bit ரெஜிஸ்டர்ஸ் தான். அப்போ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் மெமரி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஃபிசிக்கல் மெமரி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் மெமரி அட்ரஸ். இப்போ பாருங்களேன், ஃபிசிக்கல் மெமரி அட்ரஸ் நான் பிஎம்ஏன்னு வச்சுக்கிறேன். ஃபிசிக்கல் மெமரி அட்ரஸ் இஸ் ஈக்குவல் டு செக்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ட்டு 10 ப்ளஸ் ஆஃப்செட். இதுதான் ஃபார்முலா. செக்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ட்டு 10 ப்ளஸ் ஆஃப்செட். இதுதான் ஃபார்முலா. ஃபிசிக்கல் மெமரி அட்ரஸ் இஸ் ஈக்குவல் டு செக்மெண்ட் ரெஜிஸ்டர், நான் எஸ்ஆர்னு வச்சுக்கிறேன், இன்ட்டு 10 ப்ளஸ் ஆஃப்செட். இதுதான் ஃபார்முலா. ஸோ இதுதான் ஃபிசிக்கல் மெமரி அட்ரஸ் இஸ் ஈக்குவல் டு செக்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ட்டு 10 ப்ளஸ் ஆஃப்செட்.
ஸோ இப்படி தான் நம்ம ஃபிசிக்கல் மெமரி அட்ரஸை கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்கள் இங்கே நீங்கள் அசைன்மெண்ட் இங்கே பாருங்கள், அசியூம் bx is equal to G30300. சோர்ஸ் இண்டெக்ஸ் வந்து எஸ்ஐனா சோர்ஸ் இண்டெக்ஸ் 0200H. அரைங்கிற இதில் வந்து நம்ம 100ன்னு வச்சுக்கிட்டாங்க. டிஎஸில் வந்து இது வச்சுருக்காங்க. இப்போ செக்மெண்ட் ரிஜிஸ்டர் வந்து இது டேட்டா செக்மெண்ட் ரிஜிஸ்டர் வந்து 1000. சரிங்களா? ஸோ இண்டெக்ஸ் ரெஜிஸ்டர் வந்து 0200, பிஎக்ஸ் வந்து 0300. இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால், மூவ் 1234 அது ஒரு அட்ரஸ்ஸு கமா ஏஎக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அப்போ ஃபிசிக்கல் மெமரி அட்ரஸ் எப்படி கால்குலேட் பண்ண அப்படின்னு சொன்னால், செக்மெண்ட் ரிஜிஸ்டர் இன்ட்டு 10. அது செக்மெண்ட் ரிஜிஸ்டர் இங்கே என்ன, அது நம்ம டிஃபால்ட்டாக வந்து டிஎஸ்ஸை தான் அசம்ஷன் எடுத்திருக்கோம். டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1000. ஸோ அப்போ செக்மெண்ட் ரிஜிஸ்டர் இன்ட்டு 10 ப்ளஸ் ஆஃப்செட் இங்கே என்னது 1234. அப்போ செக்மெண்ட் ரிஜிஸ்டர் இங்கே என்ன இருக்குது, 1000 இருக்குது. அப்போ 1000 இன்ட்டு 10 போட்டோம்னா 1000 ப்ளஸ் ஆஃப்செட் இங்கே என்ன இருக்குது ப்ராக்கெட்குள்ளே, அதான் ஆஃப்செட் அட்ரஸ். சரிங்களா? ஸோ 1234 அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், மெமரி லொகேஷன் இங்கே பாருங்கள் 11234 கிடைக்கும். இதுதான் ஃபிசிக்கல் மெமரி அட்ரஸ். இந்த ஃபிசிக்கல் மெமரி அட்ரஸில் இந்த ஏஎக்ஸில் உள்ள வேல்யூ வந்து இந்த மெமரி அட்ரஸ்க்கு போயிடும். ஏஎக்ஸில் என்ன வேல்யூ இருக்குதோ அது வந்து இந்த மெமரி அட்ரஸ்க்கு போயிடும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 816 அதாவது வந்து 8086 ப்ராசஸர் வந்து 8086 வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், 8086 பொறுத்தளவு வந்து ஃபிசிக்கல் மெமரி அட்ரஸ் வந்து கால்குலேட் பண்ணோம். ஃபிசிக்கல் மெமரி அட்ரஸ். அப்போ ஃபிசிக்கல் மெமரி அட்ரஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம், செக்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ட்டு 10 ப்ளஸ் ஆஃப்செட். அப்போ செக்மெண்ட் ரெஜிஸ்டர் இங்கே நம்ம என்ன அசம்ஷன் எடுத்துருவோம், டேட்டா செக்மெண்ட் 1000. அப்போ 1000 இன்ட்டு 10 அப்போ 10000 ப்ளஸ் ஆஃப்செட் இங்கே என்ன அட்ரஸ் இருக்குது, 16 பிட் அட்ரஸ் 1234. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11234 கிடைக்கும். அந்த 11234 போய் அந்த ஏஎக்ஸில் உள்ள வேல்யூ வந்து அந்த அட்ரஸ்க்கு போய் காப்பி பண்ணுறோம். அந்த அட்ரஸை போய் ஏஎக்ஸில் உள்ள வேல்யூ வந்து அட்ரஸில் போய் காப்பி ஆகிரும். அப்போ இங்கே வந்து அட்ரஸ் வந்து டேரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணதுனால திஸ் இஸ் கால்டு டைரக்ட் அட்ரஸிங் மோட். ஸோ அதாவது என்ன பண்ணுறோம், ஏஎக்ஸில் உள்ள வேல்யூ இந்த அட்ரஸ்க்கு காப்பி பண்ணுறோம். ஆனால் இங்கே வந்து அட்ரஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனில் 16 பிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆஃப்செட்டு. அப்போ நம்ம வந்து மெமரி அட்ரஸ் கன்வெர்ட் பண்ணணும். ஃபிசிக்கல் மெமரி அட்ரஸ் எப்படி கால்குலேட் பண்ணுது, செக்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ட்டு 10 ப்ளஸ் ஆஃப்செட். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போ இது வந்து என்னது, தேர்ட் பாயிண்ட் வந்து டைரக்ட் அட்ரஸிங் மோடு. அட்ரஸ் வந்து டைரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணதுனால திஸ் இஸ் கால்டு டைரக்ட் அட்ரஸிங் மோடு. நெக்ஸ்ட்டு மூவ் பிஎக்ஸ் சிஎல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், அட்ரஸ் வந்து ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடு. ஃபோர்த் பாயிண்ட் வந்து ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடு. அப்போ இங்கே வந்து அட்ரஸ் வந்து டேரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணனால இன்டைரக்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். எப்படி மூவ், நல்லா தெரிஞ்சுங்க, ப்ராக்கெட் போட்டாலே அது அட்ரஸ்ன்னு அர்த்தம். மூவ் பிஎக்ஸ், அட்ரஸ் ஆஃப் பிஎக்ஸ் சிஎல். அப்போ இப்போ பிஎக்ஸில் இங்கே என்ன வேல்யூ நம்ம அசம்ஷன் எடுத்துருக்கோம், 0300. சரிங்களா? அப்போ டிஃபால்ட்டாக என்ன பண்ணும், செக்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ட்டு 10 ப்ளஸ் ஆஃப்செட் என்ன பிஎக்ஸில் உள்ள வேல்யூ என்ன இருக்குது 0300. அப்போ 10000 ப்ளஸ் 0300. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 10300. அந்த அட்ரஸில் இந்த சிஎல் உள்ள வேல்யூ வந்து இந்த அட்ரஸ்க்கு போய் காப்பி ஆகும். சரிங்களா? இங்கே வந்து அட்ரஸ் வந்து டேரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணாமல் ரிஜிஸ்டர் வச்சு இன்டைரக்டாக ஸ்பெசிஃபை பண்ணதுனால திஸ் இஸ் கால்டு இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடு. டைரக்ட் அட்ரஸிங் மோடில் அட்ரஸ் வந்து டேரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் நம்ம 1234 ஆஃப்செட்டை. இங்கே வந்து அப்படி ஸ்பெசிஃபை பண்ணாமல் ரிஜிஸ்டர் வச்சு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் இன்டைரக்டாக. ஸோ அதனால் திஸ் இஸ் கால்டு இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடு. நெக்ஸ்ட்டு பேஸ்டு இண்டெக்ஸ்டு அட்ரஸிங் மோடுனா சிம்பிள் தான், ஒன்றுமே கிடையாது. பிஎக்ஸ் ப்ளஸ் சோர்ஸ் இண்டெக்ஸ். சரிங்களா? மூவ் பிஎக்ஸ் ப்ளஸ் சோர்ஸ் இண்டெக்ஸ் பிபி பேஸ் பாயிண்டர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேஸ் பாயிண்டர் உள்ள வேல்யூவை இந்த அட்ரஸ்க்கு நம்ம காப்பி பண்ணுறோம். அது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு, பிஎக்ஸில் உள்ள வேல்யூவும் எஸ்ஐ சோர்ஸ் இண்டெக்ஸோட வேல்யூ ஆட் பண்ணி அந்த வேல்யூவோட இன்ட்டு 10. சரிங்களா? செக்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ட்டு 10 ப்ளஸ் திஸ் ஆஃப்செட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ செக்மெண்ட் ரெஜிஸ்டர் வந்து 100 இன்ட்டு 10 போட்டிங்கன்னா 10000 வந்துடும். ப்ளஸ் பிஎக்ஸோட வேல்யூ என்னது 0300 ப்ளஸ் சோர்ஸ் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து 0200. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 10500. இந்த அட்ரஸில் போயிட்டு பிபியில் உள்ள வேல்யூ வந்து இந்த அட்ரஸில் போய் காப்பி ஆகிரும். ஸோ இதனால தான் இது பேஸ்டு இண்டெக்ஸ்டு அட்ரஸிங் மோடு. சரிங்களா? அதே மாதிரி ரெஜிஸ்டர் ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோடுனா அந்த மூவ் சிஎல் பிஎக்ஸ் ப்ளஸ் 4. சரிங்களா? இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பிஎக்ஸ் ப்ளஸ் 4. அப்போ செக்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ட்டு 10 ப்ளஸ் ஆஃப்செட் வேல்யூ என்னது பிஎக்ஸ் ப்ளஸ் 4. அதுக்கப்புறம் அந்த ஃபைனலாக அந்த வேல்யூவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் 10304. அதில் உள்ள கண்டென்ட்டை வந்து நம்ம என்ன செய்கிறோம்,
அதில் உள்ள கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து சிஎல் ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ அந்த அட்ரஸில் உள்ள கண்டென்ட்டை வந்து நம்ம சிஎல் ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதுதான் ரெஜிஸ்டர் ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோட். நெக்ஸ்ட்டு பேஸ் ரிலேட்டிவ் ப்ளஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா எல்லாமே வரும். மூவ் அரே கமா பிஎக்ஸ் ப்ளஸ் எஸ்ஏ கமா டிஎக்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், டிஎக்ஸில் உள்ள வேல்யூவை வந்து பிஎக்ஸ் ப்ளஸ் ஏ. அப்போ செக்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ட்டு 10 ப்ளஸ் ஆஃப்செட். ஆஃப்செட் என்னது, அரேயோட வேல்யூ பிஎக்ஸ் ப்ளஸ் எஸ்ஐயோட வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த அட்ரஸில் உள்ள கண்டென்ட்டு, ஸோ டிஎக்ஸில் உள்ள வேல்யூ வந்து அந்த அட்ரஸில் போய் காப்பி பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து என்னது addressing modes. The different ways of accessing the data, this is called addressing mode. Register addressing mode na ரெண்டு ரெஜிஸ்டருக்கு இடையில் டேட்டா நம்ம மூவ் பண்ணுறோம். இமீடியட் அட்ரஸிங் மோட்னா இமீடியட்டாக அது வெதர் இட் இஸ் 16 பிட் வேல்யூவாக இருக்கலாம், அது 8 பிட் வேல்யூவாக இருக்கலாம், அது இமீடியட்டாக ஒரு வேல்யூ வந்து நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ இது ரெஜிஸ்டர் இமீடியட் அட்ரஸிங் மோட். டைரக்ட் அட்ரஸிங் மோட்னா அட்ரஸ் வந்து டேரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட்னா அட்ரஸாக ஸ்பெசிஃபை பண்ணாமல் ரெஜிஸ்டராக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ அதனால் அது ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடு. பேஸ்டு இண்டெக்ஸ்டுனா பேஸ்டு ப்ளஸ் இண்டெக்ஸ் வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து செக்மெண்ட் ரெஜிஸ்டர் வச்சு வழக்கம் போல் நீங்கள் உங்களுக்கு கால்குலேட் பண்ணணும். அப்போ பிபியில் உள்ள வேல்யூ வந்து பிபியில் பேஸ் பாயிண்டரில் என்ன வேல்யூ இருக்குதோ அதை வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து காப்பி பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் ரிலேட்டிவ் அட்ரஸிங் மோடுனா பேஸ் வேல்யூ பிஎக்ஸ் ப்ளஸ் 4 அந்த அட்ரஸில் உள்ள கண்டென்ட் வந்து சிஎலுக்கு வந்து மூவ் பண்ணுறோம். இதை ரிலேட்டிவ். ஆனால் ரிலேட்டிவ்னா என்னது, அந்த வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணோம். அதே மாதிரி மூவ் அரை பிஎக்ஸ் ப்ளஸ் எஸ்ஐ கமா டிஎக்ஸ் அப்படின்னு சொன்னால் பேஸ்டு ரிலேட்டிவ் ப்ளஸ் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அரையோட வேல்யூ பிஎக்ஸோட வேல்யூ எஸ்ஐயோட வேல்யூ செக்மெண்ட் ரெஜிஸ்டர் 10ஓட வேல்யூ ஆட் பண்ணி அந்த அட்ரஸோட டிஎக்ஸோட வேல்யூ வந்து அந்த அட்ரஸ்க்கு போய் காப்பி ஆகும். தேங்க்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போ வந்து மூவ் ஏஎல் கமா பிஎல் அப்படின்னா அந்த பிஎல்ல உள்ள வேல்யூவை ஏஎலுக்கு காப்பி பண்ணுறோம். இது என்ன அட்ரஸிங் மோடு, ரெஜிஸ்டர் அட்ரஸிங் மோடு. இப்போ பாருங்கள் மூவ் பிஎல் கமா 03 அப்படின்னா ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஎல்ல வந்து 03 இருக்கும், பிஎல் ரெஜிஸ்டரில் வந்து 03 இருக்கும். சரிங்களா? அப்போ இது என்ன அட்ரஸிங் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமீடியட் அட்ரஸிங் மோட். இமீடியட்டாக 03ங்கிற வேல்யூ வந்து நம்ம பிஎல் ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணுறோம். அதனால் இது இமீடியட் அட்ரஸிங் மோட். நெக்ஸ்ட்டு இப்போ மூவ் சிஎக்ஸ் கமா 1034 அப்படின்னு என்ன அர்த்தம், 1034 16 பிட் வேல்யூ வந்து சிஎக்ஸ் ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1034H. இந்த 16 பிட் வேல்யூ வந்து சிஎக்ஸ் ரெஜிஸ்டரில் இருக்கும். அப்போ இது என்ன அட்ரஸிங் மோட், இமீடியட் அட்ரஸிங் மோட். ஸோ இப்போ மூவ் ஏஎக்ஸ் கமா டிஎக்ஸ் px. So this is called a register addressing mode. Next move ax comma 1200. ஸோ இப்படி போட்டாலே நான் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ இது என்னது டைரக்ட் அட்ரஸிங் மோட். இந்த அட்ரஸில் உள்ள கண்டென்ட்டை வந்து ஏஎக்ஸுக்கு மூவ் பண்ணுறோம். இந்த அட்ரஸில் உள்ள கண்டென்ட்டை வந்து ஏஎக்ஸுக்கு மூவ் பண்ணுறோம். இந்த அட்ரஸில் உள்ள கண்டென்ட் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஏன்னா அட்ரஸ் வந்து பொதுவாக வந்து நீங்கள் 8086 வந்து 20 பிட் அட்ரஸ். சரிங்களா? அப்போ ஃபிசிக்கல் மெமரி அட்ரஸ் வந்து கால்குலேட் பண்ணுற ப்ரொசீஜர். அப்போ ஃபிசிக்கல் மெமரி அட்ரஸ் இஸ் ஈக்குவல் டு செக்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ட்டு 10 ப்ளஸ் திஸ் ஆஃப்செட். சரிங்களா? அப்புறம் செக்மெண்ட் ரெஜிஸ்டரோட 10 மல்டிப்ளை பண்ணி இந்த ஆஃப்செட் வேல்யூவை ஆட் பண்ணி 20 பிட் அட்ரஸ் வந்துடும். அந்த 20 பிட் அட்ரஸில் உள்ள கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து ஏஎக்ஸ்க்கு மூவ் பண்ணுறோம். அப்போ அட்ரஸ் வந்து டைரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணதுனால இது வந்து டைரக்ட் அட்ரஸிங் மோடு. இப்போ மூவ் AL, 1200. ஸோ வந்து அட்ரஸில் உள்ள கண்டென்ட் வந்து ஏஎலுக்கு மூவ் பண்ணணும். அப்போ இது வந்து டைரக்ட் அட்ரஸிங் மோட். இப்போ மூவ் BX, AL. ஸோ இது வந்து ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். ஏஎல்ல உள்ள 8 பிட் வேல்யூ வந்து இந்த அட்ரஸ்க்கு நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த அட்ரஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம், செக்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ட்டு 10 செக்மெண்ட் ரெஜிஸ்டர் இன்ட்டு 10 ப்ளஸ் திஸ் ஆஃப்செட் வேல்யூ பிஎக்ஸில் உள்ள வேல்யூ ஆட் ஆகி அந்த அட்ரஸில் 20 பிட் அட்ரஸில் இந்த கண்டென்ட் ஏஎல்ல உள்ள கண்டென்ட் வந்து மூவ் ஆகும். திஸ் இஸ் கால்டு இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட், register indirect addressing mode. So similarly all these things. Thank you.
இந்த சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.